Hello, welcome back to the channel. நான் சினி மேஜிக் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியோட அப்டேட் தான் வந்திருக்கு. அது என்ன மூவி, எந்த ஆக்டர் பத்தினே வச்சுக்கீங்க. யூசுவலா நம்ம தமிழ் ஆக்டர்ஸ் ஆர் தெலுங்கு ஆக்டர்ஸ் இந்த மாதிரியான ஒவ்வொரு ஜானரா பார்ப்போம். இனி நம்ம பார்க்க போறது ஒருத்தர் வந்து ஒரு பேன் இண்டியா ஆக்டர்னே சொல்லலாம். இவர் மலையாளம்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் லீடிங் ஆக்டர்னே சொல்லலாம். மம்முட்டி அவர்கள். இவரோட படம் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர்ஸா இருக்கும். இவர் சிபிஐ மூவி நிறைய பண்ணியிருக்காரு. மலையாளமா இருக்கட்டும், இல்ல நம்ம தமிழ்லயே இருவரா இருக்கட்டும், தளபதியா இருக்கட்டும், இந்த மாதிரியான படங்கள்லாம் பண்ணியிருந்தாரு. இதை தொடர்ந்து மலையாளம்ல இவர் ஒன் ஆஃப் த மோஸ்ட், இப்ப நம்ம தமிழ்ல எப்படி சூப்பர் ஸ்டார், அந்த மாதிரி மலையாளம்ல இவருன்னு சொல்லலாம். இந்த மாதிரி இவரோட படங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு. இவரோட கடைசி படம் காதல் கோடுன்னு படம். இதுல மம்முட்டி அவர்களும் ஜோதிகா அவர்களும் பாராயிருந்தாங்க. இது வந்து ஒரு புது விதமான கதைன்னு சொல்லலாம். நம்ம தமிழ் சினிமால யாருமே இப்படி நடிக்க யோசிப்பாங்க. ஆனா மலையாளம்ல இது அவ்வளவு போல்டா எடுத்து இவ்வளவு பெரிய ஒரு லீடிங் ஸ்டார் இந்த படத்தை பண்ணாரு. காதல் கோடுல இவர் ஒரு கேவா கூட பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. நிறைய விஷயங்கள் இந்த படத்தை பத்தி வந்தது. இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நிறைய கான்ட்ரவர்சிஸ் கூட இருந்தது. ஆனாலும் இந்த படத்தை வந்து ரொம்ப அழகா பண்ணாருன்னு சொல்லலாம். ஜோதிகா அவர்களும் இவ்வளவு பெரிய ஆக்டர் இந்த மாதிரி கதைகளை பண்ணும் போதுதான் ரொம்ப பெரிய ஒரு ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவரை பத்தி வந்தது. இவரோட பையன் துல்கர் சல்மான் ஆல்ரெடி தமிழ் சினிமா, ஹிந்தி எல்லா இடமும் பயங்கரமா கலக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். ஒரு பேன் இண்டியா ஆக்டரா இருந்தாலும் இவங்க அப்பா இவருக்கே டஃப் கொடுக்குறாருன்னு சொல்லலாம். இவ்வளவு ஈக்குவல் டஃப் ஒரே வீட்டுல நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி போகுது. துல்கருக்கு ஈக்குவலா இவருமே தொடர்ந்து படங்கள் பண்றாரு. ஒரு வருஷத்துக்கு இப்ப லீடிங்கா இருக்க ஆக்டர்ஸே ஒரு வருஷத்துக்கு ஒரு படம், 2 படம் அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. ஆனா மம்முட்டி அவருக்கு ஒரு வருஷத்துக்கு 2 படங்கள் பண்றாரு. சிபிஐ ஆகட்டும், அவர் நடிக்கிற படம் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ், இல்ல த்ரில்லர், இல்ல ஆக்ஷன், இந்த மாதிரியான படங்களாவே இருக்கு. இவர் பண்ண போற அடுத்த படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். மம்முட்டி அவர்களோட அடுத்த படத்தோட பூஜை நேத்து நடந்திருக்கு. இந்த படத்தோட பூஜை கொச்சியில நடந்தது. கோகுல் சுரேஷ் அவர்களும் இதுல ஒரு பாட்டுன்னு சொல்றாங்க. அதை தானே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண மம்முட்டி அவர்கள் கம்பெனி தான். இந்த படத்தை பத்தின நிறைய அப்டேட்ஸ் இனிமேல் நாங்க விடுவோம். அப்கமிங் டேஸ்ல ஒவ்வொரு அப்டேட்ஸா வரும். அதை தாண்டி இதுல ரொம்ப பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், இது கன்ஃபர்மேஷனான நியூஸ் கிடையாது. பட் சரி, இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட் என்னன்னா, சமந்தா அவர்களை மம்முட்டியோட இதுல பேர் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போகுது. ஆல்ரெடி சமந்தா அவர்கள் விஜய் அவர்களோட ஒரு பேராகி ஒரு படம் பண்ண போறதா இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த படம் வந்துருமா, நிறைய கொஸ்டின்ஸ் போயிட்டு இருக்கு. சமந்தா அவர்கள் பண்ண ஆல்ரெடி ஜோதிகா இவரும் பண்ண படம் ரொம்ப பெரிய ஓடிட்டு. இப்ப சமந்தாவும் மம்முட்டியும் பண்ணா எப்படி இருக்கும், இந்த நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காம சினிமாஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.